பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் தி லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு ரியாலிட்டி அண்ட் தி இன்டெக்ரல் நாலேஜ். ரியாலிட்டி என்றால் எங்கும் வியாபித்துள்ள அந்த இறை மெய்மை, அதுதான் ரியாலிட்டி. அது குறித்த அந்த கான்சியஸ்னஸ் நாலேஜ், அதுதான் இன்டெக்ரல் நாலேஜ். போன செஷன்ல பேராகிராஃப் 8 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 9 பார்க்கலாம். அதற்கு முன்னர் பேராகிராஃப் 8 அதனுடைய என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பரம்பொருள் பிரம்மன் ஏகமாக இருப்பது குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ் என்பது அது ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் நாலேஜ். அதே போல இந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் பன்முகமாக எல்லா இடத்திலும் வியாபித்துள்ளது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதுதான் ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு என்று கூறலாம். ஞானத்தினுடைய அந்த வெளிப்பாடு என்னவென்றால், ஏகமாக இருப்பதும் பரம்பொருள் தான். இந்த உலகத்தில் காணக்கூடிய பல்வேறு அம்சங்களுடன் காணக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான். இது குறித்த நாலேஜ் வந்தவுடன் இரண்டு ஒரு நிலைகளை நாம் எதிர்கொள்கின்றோம். ஒன்று என்னவென்றால், ஏகமாக இருப்பது த ஒன், அதே போல பன்முகமாக இருப்பது த மெனி. இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, அந்த எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் பரம்பொருள் இன்ஃபினிட், எல்லைக்கு உட்பட்டு வடிவத்திற்குட்பட்டு இருக்கும் பரம்பொருள் ஃபைனைட். இதனுடைய இரண்டு சொற்றொர்கள், இது குறித்த இரண்டு சொற்கள் தான் இந்த ஒன் அண்ட் த மெனி. அதே போல த பீயிங் அண்ட் பிகமிங், ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ், வடிவங்களுடன் இருப்பது, வடிவங்கள் அற்று இருப்பது, ஸ்பிரிட் அண்ட் மேட்டர், ஆன்மன் அல்லது மெய்ப்பொருள், சடப்பொருள் மேட்டர், the supreme superconscient, the lowermost inconscient, அனைத்திற்கும் மேல் உள்ள அந்த உயர் உணர்வு தளம் சூப்பர் கான்ஷியன்ட், கீழ் உள்ள அந்த இன்கான்ஷியன்ட். இப்படிலாம் நம்ம எதிரெதிரான அந்த ஒரு சொற்களை நாம் காண்கின்றோம். இந்த விஷயத்துல நம்ம போகும்பொழுது எதிரெதிரான டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்க்கிறோம், ஆப்போசிட் டேர்ம்ஸ் பார்க்கிறோம். இதுல என்ன பார்க்கிறோம்? டியூவலிசம் பார்க்கிறோம், இருமைகளை பார்க்கிறோம். இருமைகளை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? என்ன ஒருவருக்கு இயல்பான ஒரு எண்ணம் தோன்றுகின்றது என்றால், இதிலிருந்து விடுபட வேண்டும். நமக்கு ஏகமாக இருக்கும் பரம்பொருள் தான் முக்கியமே ஒழிய, இது மாதிரி இவ்வளவு விஷயங்களோட நம்மால் புரிஞ்சுக்கவே முடியாத விஷயமாக அந்த பரம்பொருள் இருக்கிறது என்பதே நமக்கு தெரியாது. தெரிந்தாலும் என்ன உணர்கின்றோம்? அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த அம்சத்துடன் இரண்டர கலப்பதுதான்
உத்தமம் என்று கருதி நம்ம இந்த இருமைகள், நம்ம சந்திக்கக்கூடிய இருமைகளிலிருந்து விடுபட முயற்சிக்கின்றோம். அப்படி விடுபட முயற்சிக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? எதை நாம் அந்த அந்த தருணத்தில் உண்மையான நாலேட்ஜ் அப்படின்னு சொல்றோம், இறை ஞானம் எதை சொல்றோம் அந்த சமயத்துல? அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் குறித்த உண்மையை இருப்பதுதான் உண்மையான நாலேட்ஜ். இந்த பன்முகத்தன்மையில் இருந்து கொண்டு அதை உண்மை என்று நம்புவது அறியாமை என்கின்ற ஒரு விளக்கத்தை நாமே தருகின்றோம். ஏன்னா நம்மால ரெக்கன்சில் பண்ண முடியல. அதனால இது மாதிரி ஒரு விளக்கத்தை தருகின்றோம். ஒன்ஸ் அது மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதன் விளைவாக என்னென்ன தோணும் பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் இது மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன், உலகத்தை பத்தி இது மாதிரி ஒரு புரிந்து கொள்ளுதல் வந்த உடனேயே என்ன தோன்றும் ஒருத்தருக்கு அப்படின்னா, அல்டிமேட் வாழ்வினுடைய கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பார்க்கறது, இதெல்லாம் இந்த வடிவங்கள், வடிவத்திற்குட்பட்ட அம்சம், இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படி நினைக்கிறோம்? லோவர் ரியாலிட்டி அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கீழ்நிலையில் உள்ள ஒரு அம்சங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். லோவர் ரியாலிட்டி ஆஃப் த பிகமிங், அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டில ஒரு லோவர் ரியாலிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? எது கரெக்ட்னு நினைக்கிறோம், எது உத்தமம் நினைக்கிறோம்? இந்த லோவர் ரியாலிட்டிலேருந்து ஹையர் ரியாலிட்டிக்கு போகணும். பிகமிங் அப்படிங்கிறது லோவர் ரியாலிட்டி. பீயிங், வெளிப்படாத பரம்பரையினுடைய வெளிப்படாத தன்மையை தான் ஹையர் ரியாலிட்டி. அதை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அறியாமையிலிருந்து ஞானத்திற்கு செல்லணும். இந்த அறியாமையை நம்ம விளக்கணும். நம்ம இருக்கக்கூடிய அந்த அறியாமை என்கின்ற நிலையை நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இந்த உலகத்திலிருந்து நாம் எவ்வளவு துரிதமாக இந்த உலக வாழ்விலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு நன்மை என்று கருதுகின்றோம். என்ன நினைக்கிறோம்? நமக்கு அந்த சூப்பர் கான்ஷியன்ட், நாம் இருக்கக்கூடியது இன்கான்ஷியன்ட்ல இருக்கிறோம். அதனால சூப்பர் கான்ஷியன்ட் ஸ்டேட்டஸ்க்கு போறதுதான் சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது சரியா தவறா அப்படின்னா, இது ஒரு சொல்யூஷன் கிடையாது. இது சரியான சொல்யூஷன் கிடையாது. இது ஒரு சொல்யூஷன் நம்ம திங்க் பண்றோம். இது சொல்யூஷன் கிடையாது. இந்த சொல்யூஷன்ல என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் ஒரு எதிர்ப்பை உருவாக்குகின்றோம். நாமே ஒரு எதிர்ப்பை உருவாக்குகின்றோம். இந்த டிவைன் ஸ்டேட்டஸ்னுடைய இரு நிலைகளுக்கு இடையே நாமே ஒரு எதிர்ப்பை உருவாக்கி, இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு இசைவின்மையை நாமே ஏற்படுத்துகின்றோம். இர்ரெகன்சிலபிலிட்டி, இதை நாமே ஏற்படுத்துகின்றோம். ஈவன் நம்ம அந்த ஹையர் அண்ட் லோவர் ரியாலிட்டி, இது ரெண்டுமே பிரம்மனினுடைய வெளிப்பாடுகள் என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட, இருப்பினும் நம்ம எவ்வாறு கருதுகின்றோம்? இந்த லோவர் ரியாலிட்டி ஒரு முழுமையாக இருக்காது, இம்பர்ஃபெக்டா இருக்கு. இம்பர்ஃபெக்ட் அது. இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள் லோவர் ரியாலிட்டி தான். ஆனா அதுல என்ன பார்க்கிறோம்? நம்ம ஒரு முழுமையத்தன்மை, ஒரு குறைபாடு உள்ள தன்மையை தான் நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் நம்மால என்ன நினைக்கிறோம்? இந்த மதிப்பீடுகள், நம்ம கீழ்நிலையில் பார்க்கக்கூடிய மதிப்பீடுகள் நமக்கு திருப்தியை வழங்காது என்று நினைக்கின்றோம். இதுல நம்ம என்ன ஒரு அதிருப்தி உற்ற நிலையை அடைகின்றோம். இந்த பன்முகத்தன்மையில் இருந்து கொண்டு ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறோம் நம்ம. இதெல்லாம் என்ன? இந்த உலகத்தில் நடப்பது என்ன? நம்மளுக்கு புரியலையே, நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கு பின்னாடி எல்லாம் இறைவனுடைய சம்பந்தம் எங்க இருக்கு? அப்படிலாம் நமக்கு குழப்பம் வருகின்றது. ஈவன் அவ்வாறு ஒருவர் உலக வாழ்வில் இருந்து கொண்டு ஒரு உயர்ந்தபட்ச ஒளி, சக்தி, மகிழ்ச்சி இதையெல்லாம் அவர் அடைந்தாலும் கூட, ஸ்டில் அவற்றை நாம் ஒரு தரம் தாழ்ந்தவை என்று நினைக்கின்றோம். இன்ஃபீரியர் நினைக்கிறோம். நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால்தான்
எதையும் எல்லாத்தையும் கடந்து போய் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் இருக்கக்கூடிய அந்த நிலையை அடைய வேண்டும் என்று நாம் அதற்குத்தான் முனைகின்றோம். இந்த முயற்சியில் தான் நாம் முனைப்பாக இருக்கின்றோம். ஒன்ஸ் நம்ம அந்த எல்லையற்ற தன்மை கொண்ட பரம்பொருளினுடைய அந்த ஒரு அம்சத்தை மாத்திரம் உணர்ந்து கொண்ட பின் நம்மால தொடர்ந்து இந்த உலகம் சார்ந்த விஷயங்களுடன் அதனுடைய கட்டுமானங்களுக்குள் அதனுடைய தலைகளுக்குள் நாம் கட்டுண்டு இருக்க முடியவில்லை. ஏன்னா அந்த ஒன்ஸ் இன்ஃபினிட்டோடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு நாம் இருக்கக்கூடிய இந்த ஃபைனைட் அமைப்புகள்லாம் நமக்கு ஒரு பேர்டனா இருக்கு. நம்மை கட்டி போட்ட ஒரு தலைகளாக காணப்படுகின்றன. அதிலிருந்து நம்ம அதுல இருக்க முடியறது இல்லை. இங்க நமக்கு ஒரு திருப்தியோ ஒரு மகிழ்ச்சியோ ஒரு விசாலமான ஒரு அனுபவத்தையோ அமைதியையோ நம்மால் எட்ட முடிவது இல்லை. அதனால்தான் நம்ம என்ன நினைக்கின்றோம், எல்லா விதமான தனிமனித பிரபஞ்ச இயற்கையினுடனான அனைத்து தொடர்புகளையும் நாம் துண்டித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இங்க உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான். இந்த பரம்பொருள் எல்லைக்கு அப்பாற்பட்ட பரம்பொருள் எல்லைக்குட்பட்ட அம்சங்களாக வெவ்வேறு வடிவங்களிலும் ரூபங்களிலும் அது தன்னை இங்கே வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அவை அனைத்தையுமே நாம் நிராகரிக்கின்றோம். நம்முடைய அந்த சிறுமைத்தன்மையையும் எல்லைக்குட்பட்ட தன்மையையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம், அந்த எல்லையற்ற அந்த பிரம்மன் அந்த நிலைக்குள் நாம் இழந்து விட முயற்சிக்கின்றோம், கரைத்துக் கொள்ள விரும்புகின்றோம். We lose all littleness and division in the self. இந்த வடிவங்களுடன் தோற்றம் அளிக்கும் இந்த உலகத்துடன் நாம் அதிருப்தி அடைகின்றோம், வெறுப்படைகின்றோம், ஏமாற்றம் அடைகின்றோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கின்றோம், பொய்மை, தற்காலிகத்தன்மை கொண்டவை, அழியக்கூடியவை என்றெல்லாம் நினைக்கின்றோம். எல்லாமே இங்க உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள்லாம் அனித்தியம், ஃப்ளீட்டிங், நிரந்தரமானவை கிடையாது என்று நாம் நினைக்கின்றோம். இதெல்லாம் மீண்டும் மீண்டும் வாழ்வே என்பது மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சுழற்சிக்குள் தான் நாம் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வெயின் ரவுண்ட் ஆஃப் ரெக்கரன்ஸ் என்றெல்லாம் நாம் சிந்திக்க தொடங்குகின்றோம். இதெல்லாம் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலையில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், ஒரு நிலையில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள். அதனால இந்த இயற்கையினுடைய சுழற்சியில் சிக்கொண்டு இருக்காமல் இது எவ்வளவு சீக்கிரம் நாம் விடுபட முடியுமோ அந்த அளவுக்கு நன்மை என்று நினைக்கின்றோம். விடுபட்டு எங்க செல்ல விரும்புகின்றோம், அந்த வடிவங்களற்ற நிலை, அம்சங்களற்ற நிலை, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய நிலைக்கு நாமும் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் காணக்கூடிய இந்த சடப்பொருள் சார்ந்த விஷயங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. நம்மால நம்முடன் இந்த சடப்பொருள் சார்ந்த விஷயங்களை பொருத்தி பார்க்க முடியவில்லை. அதனுடைய ஸ்தூலத்தன்மையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அதனுடன் நம்மை இணைத்து பார்க்க விரும்பவில்லை. வாழ்வே நமக்கு எப்படி தோன்றுகின்றது என்றால், வாழ்வினுடைய இயக்கங்களுடன் நாம் ஒரு பொறுமையற்ற நிலையை அடைகின்றோம். We become impatient. என்ன நினைக்கின்றோம், வாழ்வு நோக்கமில்லாத வாழ்வு, துன்பங்கள் நிறைந்த வாழ்வு அப்படி என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றோம். மனதினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எந்த விதமான நோக்கத்தையும் கொண்டதல்ல, எல்லாமே ஒரு இலக்கற்றதாக இருக்கின்றது. அதன் மூலம் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒர்க்லெஸ்னஸ். மனதும் சார்ந்த எல்லா நோக்கங்களும் அர்த்தமற்றவையாக தெரிகின்றன என்றெல்லாம் நினைக்கின்றோம். ஆகையால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே வழி என்னவென்றால், நம்மை
அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய ஒரு செயலற்ற நிலை, இட்டர்னல் ரிப்போஸ். அதே போல அந்த பரிசுத்தமான அந்த மெய்ப்பொருளினுடைய பரிசுத்தமான நிலை, பியூரிட்டி ஆஃப் த ஸ்பிரிட். ஸோ என்ன நினைக்கின்றோம்? அந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும், அது ஒன்றுதான் வழி என்று நினைக்கின்றோம். The only option would be to release ourselves into the eternal repose and purity of the spirit. அப்படி ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது அவனுக்கு இந்த இன்கான்ஷியன்ட், தான் இருக்கக்கூடிய இந்த உணர்வற்ற நிலை என்பது ஒரு உறக்கம் போன்றோ ஒரு சிறை போன்றோ தான் தோன்றுகின்றது. அதாவது இன்கான்ஷியன்ட் நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிலை, இன்கான்ஷியன்ட் என்பது நமக்கு கீழே இருக்கக்கூடிய உணர்வு நிலை ஒரு உறக்கம் போன்றோ ஒரு சிறை போன்று தோன்றுகின்றது. கான்சியஸ்னஸோட இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்வு எப்படி தோன்றுகின்றது? எல்லாமே ஒரு நோக்கமற்ற செயல்பாடுகளாக தோன்றுகின்றது. ஏதோ கனவில் சஞ்சரிப்பது போல நமக்கு நம்முடைய வாழ்வே தோன்றுகின்றது. நம்முடைய உணர்வுள்ள வாழ்க்கை என்பது எப்படி தோன்றுகின்றது? எவ்வித தீர்வும் காண முடியாமல் சுழன்று கொண்டிருக்கும் ஒரு கனவாக தோன்றுகின்றது. அதனால் என்ன நினைக்கின்றோம்? இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ் அங்க நாம் இருக்கக்கூடிய எல்லா இருளும் சரி, அரைகுறையான ஒளியும் சரி, அந்த இடத்தில் எல்லாமே மறைந்துவிடும். அந்த இடத்துல எல்லாமே ஒளி பொருந்திய நிலையை ஒட்டிய ஒரு சாஸ்வதமான நிலையை கொண்டிருக்கும் என்றெல்லாம் நினைக்கின்றோம். அதனால் இறுதியாக என்ன முடிவுக்கு வருகின்றோம்? சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான், சாஸ்வதமான நிலையில் இருக்கக்கூடிய ஏகமாக எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள். அந்த நிலையை சென்றடைவதுதான் நமக்கு ஒரே அடைக்கலம், ரெஃப்யூஜ் என்று நினைக்கின்றோம். மற்ற அனைத்துமே பொய்மையான மதிப்பீடுகள், ஃபால்ஸ் வேல்யூஸ், எல்லாமே அறியாமைக்குட்பட்டவை, நம்மை குழப்பம் உறச் செய்பவை. இங்கு நம்முடைய ஆன்மனும் சரி, அதுவும் ஒரு குழம்பிய நிலையில் இருக்கின்றது என்றெல்லாம் நாம் நினைக்கின்றோம். ஸோ இதெல்லாம் எதன் விளைவாக இந்த சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்றது என்றால், இது நம்முடைய இயலாமையினால் தான் இந்த சிந்தனைகள் ஏற்படுகின்றது. இந்த சிந்தனைகளுக்கு பின்னால உண்மை எதுவும் கிடையாது. நம்மால இந்த டியூவாலிட்டிஸ், இந்த இரு விஷயங்களாக தோன்றக்கூடிய பரம்பொருள் ஒரே பரம்பொருள் தான். அதனுடைய இருவேறு மாறுபட்ட நிலைகளை ஒத்திசைவுடன் பொருத்தி பார்க்க முடியாத இயலாமை, நம்முடைய இயலாமையினால்தான் இத்தகைய சிந்தனை ஓட்டம் ஒருவருக்கு நடைபெறுகின்றது. இதைத்தான் பகவான் பேராகிராஃப் 8ல கூறுகின்றார். பேராகிராஃப் 9க்கு நம்ம உள்ளே நம்ம செல்லலாம். The Life Divine, Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge. Paragraph 9. Our conception of the knowledge and the ignorance rejects this negation and the oppositions on which it is founded. It points to a larger, if more difficult, issue of reconciliation. For we see that these apparently opposite terms of one and many, form and the formless, finite and infinite, are not so much opposites as complements of each other, not alternating values of the Brahman, which in its creation perpetually loses oneness to find itself in multiplicity, and, unable to discover itself in multiplicity, loses it again to recover oneness, but double and concurrent values which explain each other. Not hopelessly incompatible alternatives, but two phases of the one reality, which can lead us to it by our realization of both together, and not only by testing each separately, even though such separate testing may be a legitimate or even an inevitable step or part of the process of knowledge. Thank you. Can I read, sir? Yes, please.
Explanation. The apparently opposite terms of one and many, form and the formless, finite and the infinite, are not really opposites. They complement each other. The problem is how to reconcile these seemingly opposite terms. These opposites are not alternating values of the Brahman, but they are double and concurrent values which explain each other. We cannot say that Brahman in its creation loses its oneness in multiplicity, unable to discover itself in multiplicity, loses the multiplicity again to recover the oneness. These opposites are not hopelessly incompatible alternatives. They are but two faces of the one reality. Only by realization of both together can we reach the reality, and not only by testing each separately. Yet, such separate testing may be a legitimate or even an inevitable step or part of the process of knowledge. Thank you, sir. Thank you. ஓ, லைவ் டிவைன்ல ஆரம்பத்திலிருந்தே எந்த அடிப்படையில நாம் இந்த உலகத்தையும் சரி, இந்த பரம்பொருள் குறித்த விஷயங்களையும் சரி, எந்த உண்மையின் அடிப்படையில் அணுகுகின்றோம்? லைவ் டிவைன் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், சாப்டரா பார்த்துட்டு இருக்கோம். அடிப்படையில ஒரே ஒரு கருத்து தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகின்றது. என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே இருக்கிறது ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி தான். அந்த டிவைன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. டிவைன் வந்து ஃபார்ம்லெஸ்ஸாகவும் இருக்கு, ஃபார்மாகவும் இருக்கு. எல்லாமே எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அவ்வளவும் டிவைன், அதை டிவைன் தான். அதே போல இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்? நாலேஜ் அப்படிங்கிறது பரம்பொருள் குறித்த அந்த ஒன்னஸ், அதுதான் நாலேஜ். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது என்ன புரிஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம? அது தெரியாம இருப்பது. அந்த ஒன்னஸ் தெரியாம நம்ம இது மாதிரி தனித்தனியா நம்ம தனிப்பட்ட அமைப்பு, அந்த பரம்பொருள் இருந்து வேறுபட்ட ஒன்று அப்படின்னு இருக்கிறோமே, அதுதான் இக்னோரன்ஸ். அது மாத்திரம் இல்ல, இக்னோரன்ஸ் வந்து எப்படி நினைக்கிறோம் நம்ம? இக்னோரன்ஸ் என்பது அந்த ஞானம் தன்னை மெல்ல மெல்ல வெளிப்படுத்தி கொள்ளும் நிலை, அப்படிதான் நினைக்கிறோம். இக்னோரன்ஸ் என்பது பர்மனண்டா எப்பொழுதுமே இதே நிலையில இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கருத்துக்க ஏத்துக்கல. இக்னோரன்ஸ் நம்ம அறியாமை இப்ப நம்ம எல்லாமே எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த மறைந்துள்ள அந்த ஞானம் வந்து, ஞானம்னா என்ன அர்த்தம்னா அந்த நாலேஜ் அபவுட் ஒன்னஸ், அது வந்து மெல்ல 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 பரிணாமத்துல வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நம்ம அறியாமையில இருந்தோம் அப்படின்னா, அறியாமலேயே பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் இருக்கிறது இல்லை. அறியாமை என்றால் இந்த புக்கிஷ் நாலேஜ் கிடையாது, இல்ல நாலேஜ் நம்ம நாலேஜ் அபவுட் ஸ்கிரிப்சர்ஸ் அது கிடையாது. நாலேஜ் அபவுட் த ஒன்னஸ், நமக்குள்ள இருக்கிற ஒரு டிவைன், எல்லார்கிட்ட இருக்கிற டிவைன் ரெண்டுலாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்து என்ன சொல்றாங்க, பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே இந்த அவேர்னஸ் வந்து இவல்யூஷனரி ப்ராசஸ்ல இந்த கான்சியஸ்னஸ் வந்து இவால்வ் ஆக இக்னோரன்ஸ் என்ன செய்கின்றது, மெல்ல 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 மறைந்து கொண்டே வருகின்றது அப்படிங்கிறார். நம்ம இருக்கக்கூடிய நிலை வந்து ஹோப்லெஸ்ஸா எப்பொழுதுமே இருக்கக்கூடிய நிலை கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இது இந்த பிறவியில மாத்திரம் நம்மளுடைய இக்னோரன்ஸ் வந்து இந்த பிறவியோட போயிடாது, அடுத்த பிறவியிலும் தொடரும். மெல்ல மெல்ல இந்த பிறவியில் எவ்வளவு நம்ம
இக்னோரன்ஸ்ல இருக்குமோ அடுத்த பிறவியில நம்ம இக்னோரன்ஸ் கம்மியா தான் இருப்போம். அப்புறம் அடுத்த பிறவியில கம்மியா தான் இருப்போம். ஏன்னா இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து பரிணாமத்துல முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றது. ஃபரெவர் இக்னோரண்டா இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே, இந்த உலகமே ஃபரெவர் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னோம் அப்படின்னா இந்த உலகம் வந்து பொய்ன்னு ஆயிடும். அதனால நம்ம கன்செப்ஷன், நம்ம லைஃப் டிவைன்ல பகவான் என்ன சொல்றாரு, அவர் கன்செப்ஷன் ஆஃப் த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் வந்து இந்த உலகம் என்பது பொய், எங்கும் எல்லாம் இதை தாண்டி இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான் மெய் அப்படிங்கிற ஒரு நெகேஷன், அந்த உலகத்தை மறுக்கும் செயலை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. பரம்பொருளுக்கும் இந்த உலகமும் எதிரெதிரான நிலைகளில் இருப்பவை என்கின்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தவறான கருத்து. ஆனா எப்படி பொருத்தி பார்ப்பது? இப்ப அடுத்த கேள்வி எழுதும். இப்ப எப்படி இப்போ சாதாரண மனிதனை எடுத்துக்கலாம். எப்படி நமக்கு உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயத்த இப்ப இன்னொரு மனுஷனை பார்த்தா நம்ம வேறு மனுஷனா தான் பார்க்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி டிவைன் இருக்குங்கிறது உண்மை. ஆனா அந்த உண்மையை நமக்கு தெரியலையே. இப்ப நமக்கு என்ன விஷயம் தெரியலையோ அதை வச்சா நம்ம முடிவு பண்ணுவோம். எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். என்னால அந்த ஒன்னஸ் பார்க்க முடியல அப்படின்னு தான் நினைப்போம். நம்ம ஒன்னஸ் பார்க்க முடியல அப்படிங்கிறது நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை, உண்மைதான். அந்த குறையை போக்குறதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நம்ம வந்து உணர்வு நிலையில வளர்வதுதான். அதுதான் சொல்யூஷன். நம்ம அந்த சொல்யூஷனுக்கு தான் நம்ம வந்து அதை நோக்கித்தான், அதுக்குத்தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணுமே தவிர, நம்ம அந்த அப்போசிஷன் எதிரெதிரான நிலைகளை வந்து நம்ம வலியுறுத்தி அதை நம்ம இன்னும் அதை பிளவை வந்து பெரிதாக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் கஷ்டம்தான். சொல்யூஷன் வந்து என்ன, மனம் என்கின்ற உணர்வு நிலையை தாண்டி ஹையர் லெவலுக்கு போனாதான் நம்மளுக்கு ரெக்கன்சிலேஷன் கிடைக்கும். அப்படி அதுதான் உண்மை. அந்த சொல்யூஷன் கஷ்டம்தான், பட் அதுதான் சொல்யூஷன். அதை விட்டுட்டு நம்ம உலகமே பொய் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது தப்பு. அதுதான் சொல்றார் பகவான். இட் பாயிண்ட்ஸ் டு a larger if more difficult issue of reconciliation. reconciliation சாத்தியம். உலகம் என்பது பரம்பொருளுடைய வெளிப்பாடு என்பதை நம்மால் அனுபவபூர்வமாக உணர முடியும், ரெக்கன்சில் பண்ணிக்க முடியும், அது சாத்தியம். ஆனா அது கொஞ்சம் மோர் டிஃபிகல்ட். இட் இஸ் நாட் வெரி ஈஸி. அப்பட்டமா தெரியாது. அதைத்தான் இங்க பகவான் சொல்றார். என்ன உண்மை? ஒருத்தர் வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல போகும்போது என்ன உண்மை அவருக்கு புலப்படுகின்றது அப்படின்னா, இவ்வாறு எதிரெதிராக காணக்கூடிய அமைப்பு, எதிரெதிரான காணக்கூடிய விஷயங்கள் எது? ஒன் அண்ட் மெனி, ஏகமாக இருப்பது, பலவாறாக இருப்பது, வடிவங்களற்றது, ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்லெஸ், ஃபைனைட் அண்ட் இன்ஃபினிட், எல்லைக்குட்பட்டது, வடிவத்திற்கு எல்லையற்றது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எதிரெதிரான விஷயங்கள் கிடையாது. ஒன்றை ஒன்று ஆதரித்து சார்ந்து இருப்பவை அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியும். எப்போ அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல உயர்நிலைக்கு செல்லும் பொழுது. அதே போல இதெல்லாம் எப்படி எடுத்துக்க கூடாது அப்படின்னா, பிரம்மனினுடைய மாறி மாறி காணக்கூடிய நிலைகள் அப்படின்னு நினைக்க கூடாது. மாறி மாறி காணக்கூடிய நிலைகள்னா என்ன அர்த்தம்? ஒரு நிலையில இப்ப இருக்கிறது, அப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு நிலையில இருக்கிறது. இன்னொரு நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்? என்னுடைய முந்தைய நிலையில நான் இருக்க மாட்டேன் இல்லையா? அதுதான் ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஆல்டர்னேட்டிவ் வேற, ஆல்டர்னேட்டிங்னு வேற. ஆல்டர்னேட்டிவ்னு என்ன அர்த்தம்? ஆல்டர்னேட்டிவ்னா இதுக்கு பதிலாக அது அப்படின்னு அர்த்தம். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படின்னா இதுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். ஆல்டர்னேட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று, அதற்கு பிறகு வேறொன்று, அதற்கு பிறகு வேறொன்று அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிங். அது மாதிரி பிரம்மன் இருக்குதா? ஒரு பக்கம் ஏகமாக இருக்குது,
அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துல வந்து பல்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது தன்னை இழந்து விடுகின்றது. அதில் தன்னை கண்டறிய முயலுகின்றது. பின்பு பன்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அதை விட்டுட்டு தன்னை அந்த நிலையை விட்டு ஏகமா இருக்கக்கூடிய நிலைக்கு அது மீண்டும் திரும்புகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மன் வந்து ஒரு சேர இருப்பது, ஏகமாகவும் இருப்பது, பன்முகமாகவும் ஒரு சேர இருப்பது. அது வந்து ஆல்டர்னேட்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எப்படி இருக்கு? ஆல்டர்னேட்டா இருந்ததுன்னா அது வந்து நம்ம ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டின்னு சொல்ல முடியாது அது, இல்லையா? எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருள் அப்படின்னு சொல்ல முடியுமா ஆல்டர்னேட்டிங்கா இருந்ததுன்னா? சொல்ல முடியாது. ஆல்டர்னேட்டிவ் என்ன அர்த்தம்னா, இப்ப இந்த நிலையில இருந்தது அப்படின்னா வேறொரு நிலையில அது இல்லை அப்படிங்கறது அர்த்தமாயிடும். அது மாதிரி இல்லை அப்படிங்கிறார். நாட் ஆல்டர்னேட்டிங் வேல்யூஸ் ஆஃப் த பிரம்மன் which in its creation perpetually loses oneness to find itself in multiplicity, and unable to discover itself in multiplicity, loses it again to recover oneness. அப்படியா பண்ணுது பிரம்மன்? கிடையாது. ஏகமாக இருக்க தன்மையிலிருந்து தன்னை வந்து பன்முகத்தன்மையில் வெளிப்படுத்தி கொண்டு பன்முகத்தன்மையில் தன்னை கண்டறிய முயலுகின்றது. பின்பு முடியாமற் போகவே திரும்ப மிகவும் ஏகமாக இருக்க நிலைக்கே திரும்புகின்றது சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு சேர ஏக காலத்துல ஒரே நேரத்துல அது ரெண்டு நிலையிலும் இருக்குது. ஸோ தட் இஸ் ராங். அந்த கூட்டம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். ஆனா எது உண்மை? இரண்டுமே ஒரு சேர இருக்கக்கூடிய நிலைகள். பட் டபுள் அண்ட் கன்கரண்ட் வேல்யூஸ் which explain each other. ஏகமாக இருப்பதுதான் பன்மையாக இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. பன்மையாக இருப்பது வந்து ஏகமாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றது, இல்லையா? அதுதான் உண்மை. இந்த மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து சொல்லும் பொழுது மதர் என்ன சொல்றாங்க? வித்தவுட் ஹிம் ஐ எக்ஸிஸ்ட் நாட், வித்தவுட் மீ ஹி டஸ் நாட் மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறாங்க, இல்லையா? அதே தான் இங்கேயும் பொருந்தும். ஏகமாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால தான் பன்மையான தன்மைகள் இருக்குது. பன்மையான தன்மைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா ஏகமாக இருக்கக்கூடிய தன்மை தான். இது ரெண்டுமே வந்து ஒன்றுடன் ஒன்று பொருந்தாத மாறுபட்ட நிலைகள், தன்மைகள் கிடையாது. They are two faces of one reality அப்படிங்கிறார். ஒரே இறைமையினுடைய இரு முகங்கள் அப்படிங்கிறார். இது ரெண்டுமே நம்ம ஒரு சேர நம்ம வந்து இந்த அனுபவத்தை ஒரு சேர அடைந்தாதான் வந்து அந்த இறைமையை அடைய முடியும் அப்படிங்கிறார். ஒரு முக்கியமான கருத்தை பகவான் சொல்றாரு இங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை நிலைகள், நமக்கு மனதிற்கு ஒவ்வாத விஷயங்கள், அதுக்கு மத்தியில நம்ம வந்து அந்த டிவைன் ரியாலிட்டியே காணுறோமா? அப்படி பண்ணினீங்கன்னா அப்பதான் உங்களால டிவைன் ரியாலிட்டியை ரியலைஸ் பண்ண முடியும். ஒழிய நீங்க இதுலேருந்து விலகி போய் நீங்க எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நான் வந்து டிவைனை ரீச் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உண்மையான ரியலைசேஷன் கிடையாது அப்படிங்கிறார். Two faces of one reality which can lead us to it by our realization of both together. நான் உன்னை மாத்திரம் ஏகமாக இருக்கக்கூடிய எல்லாத்திலையும் விடுபட்டு கொண்டு ஏகமாக இருக்கக்கூடிய நிலை பரம்பொருளை மாத்திரம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் கம்ப்ளீட்டா சித்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். நோ டவுட் இப்ப இங்க இருக்கக்கூடிய பன்மையான விஷயங்களை தனித்தனியா எடுத்துக்கொண்டு இதற்கு பின்னாடி இறைத்தன்மை இருக்கின்றதா அப்படிங்கிறத நம்ம அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் நியாயம்தான். அதை மறுக்கல பகவான். நாட் ஓன்லி பை டெஸ்டிங் ஈச் செப்பரேட்லி, even though such separate testing may be a legitimate or even an inevitable step or part of the process of knowledge. எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய்ந்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை கண்டறிவது வரவேற்கப்பட உண்டுதான். அதை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணல. பட் என்னன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லா நிலைகளையும் இருந்து கொண்டு எல்லா நிலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய டிவைன் ரியாலிட்டியை நம்ம பார்க்க கத்துக்கணும். இதுதான் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ அவங்க இன்சிஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, லைஃப்ல வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து
எல்லா விதமான சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு பின்னாடியும் நம்ம வந்து அந்த டிவைன் ரியாலிட்டியை பார்க்க கத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் நாட் த காசஸ் அப்படிங்கிறாங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து நம்ம சொல்றோம், சில சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து ஃபேவரபிளா இல்லை என்னுடைய ப்ராக்ரஸுக்கு, சில சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் எனக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு நம்ம சொல்றோம். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. எல்லா சர்க்கம்ஸ்டன்சஸ்லையும் நம்மால வந்து அந்த டிவைன் ரியாலிட்டியோட தொடர்பு கொள்ள முடிகின்றதா? தொடர்பு கொள்ள முடிஞ்சது அப்படின்னா அதுதான் ரியல் ப்ராக்ரஸ், அதுதான் இன்டெக்ரல் யோகா. அதனால்தான் வந்து மதர் அங்க ஆசிரம சாதகர்களுக்கு எல்லாரையும் வந்து சொல்லலாமே, அவங்க எல்லாருக்கும் தனித்தனியா ரூம் கொடுத்து நீங்க புஸ்தகங்களை படிங்க, ஜபித்து கொண்டே இருங்கள், மெடிடேட் பண்ணிட்டே இருங்க, அது போதும் அப்படி சொல்லவே இல்லையா அவங்க. ஒருத்தருங்க வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க் கொடுத்தாங்க, ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ஆடைகளை வந்து சலவை செய்யும் வேலையை கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு முடிவெட்டுற வேலையை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் முடிவெட்டுற வேலையை யாரு கொடுத்தாங்களோ அவருக்கு வந்து என்ன பதிவாகி உள்ளது என்றால், அந்த பெயரோட அந்த மனிதருடைய பெயரை நான் சாதகருடைய பெயரை மறந்து விட்டேன். அவருக்கு வந்து அந்த பிரம்மி கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலை எட்டினார் என்று கூறப்பட்டுள்ளது. யார் என்றால் சாதகர்களுக்கு முடிவெட்டும் நிலை தொழிலை செய்து கொண்டிருந்தவருக்கு வந்து என்ன அங்க வந்து எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும். இந்த வேலை உயர்வான வேலை, இது தாழ்வான வேலை, இது இன்டெலெக்சுவல் ஒர்க், இது நான் இன்டெலெக்சுவல் ஒர்க் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யணும், எல்லா வேலையின் மூலமாகவும் டிவைனை ரியலைஸ் பண்ணணும். அதுதான் இன்டெக்ரல் யோகா. அதனால்தான் நீங்க பகவான் என்ன சொல்றாரு, நம்ம எல்லா விஷயத்தையும் தனித்தனியா நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அனைத்தின் மூலமாகவும் நம்ம டிவைனை ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறார். ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு நீ வந்து இதுல இருந்து இதெல்லாம் கிடையாதுன்னு நினைச்சோம்னாலே தட் மீன்ஸ் தட் இஸ் நாட் த கம்ப்ளீட் ரியலைசேஷன். இன்டெக்ரல் யோகால அப்படிதான். திஸ் இஸ் த ரியல் இன்டெக்ரல் யோகாலோடைய கான்செப்டே அதுதான். அடுத்தது போகலாம். Knowledge is no doubt the knowledge of the one, the realization of the being. Ignorance is the self-oblivion of being, the experience of separateness in the multiplicity, and a dwelling or circling in the ill-understood maze of becoming. But this is cured by the soul in the becoming, growing into knowledge, into awareness of the being, which becomes in the multiplicity all these existences and can so become because their truth is already there in its timeless existence. Thank you. Yes, madam. Knowledge is certainly the knowledge of the one, the realization of the being, that is Satchitananda. Ignorance is a self-oblivion of being, that is, the divine reality is hiding itself in all its creations and the creations are unaware of its presence. It is the experience of separateness in the multiplicity. Here, dwelling in multiplicity, we are trapped in its ill-understood workings. But this ignorance is cured by the soul in its progressive manifestation. It is the soul which is growing into knowledge, into the awareness of the being. It is the being which becomes all these existences in the multiplicity. It is because the truth of all the existences is already there in the being's timeless existence. If the existence is a tree, its seed is already there in the being. Thank you, sir. Thank you. Knowledge அப்படின்னா வித்யா அப்படின்னா நேச்சுரலி த நாலேஜ் ஆஃப் த ஒன், நாலேஜ் ஆஃப் த ஒன், ஒன் நாலேஜ் ஆஃப் த ஒன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுடைய நாலேஜ், அதுதான் வித்யா. நாலேஜ் இஸ் நோ டவுட் த நாலேஜ் ஆஃப் த ஒன். அப்போ அந்த பரம்பொருளை ரியலைஸ் பண்றது தான் த ரியலைசேஷன் ஆஃப் த பீயிங். இக்னோரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவித்யானா என்ன அர்த்தம்? அவித்யா அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அறியாமல் இருத்தல், செல்ஃப் அப்ளிவியன் ஆஃப் பீயிங். அதுதானே இக்னோரன்ஸ் என்ன அர்த்தம்? இப்போ நமக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய டிவைன் வந்து எனக்கு தெரியல, நமக்கு தெரியல. ஜென்ரலா மனிதர்களுக்கு தான் யார் என்பதே தெரியல. அதுதான் இக்னோரன்ஸ்.
நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் டிவைன் தான், மற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பும் டிவைன் தான் அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அப்படி அதனால என்ன ஆகுது? டிவைட் ஆயிடுறோம். நான் வேற, மற்றவர்கள் வேற அப்படிங்கிற ஒரு டிவிஷன் வந்துடுது. இந்த செப்பரேட்டா இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு நினைக்கிறோம். மல்டிப்ளிசிட்டியில தனித்தனியே இருக்கக்கூடிய டிவைடடா இருக்கிறது தான் உண்மை. ஏகமாக இருக்கக்கூடிய இது ஏகமாக அந்த ஒருமைத்தன்மை தான் உண்மை என்பதை அறியாமல் பிரிந்திருக்கும் நிலையைத்தான் நாம் உண்மை என்று நம்புகின்றோம். இதுதான் இக்னோரன்ஸ். அனைவருக்குள்ளும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மெய்ப்பொருள் மறைந்து உள்ளது. யார்கிட்டயாவது சொல்ல முடியுமா? இந்த மனிதர்கள்ட்ட இவர்கிட்ட ஆன்மாவே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நம்ம யாரு தான் மதர் அண்ட் ஷோர்மன் என்ன சொல்றாங்க? ஈவன் இந்த மோசமான ஆளுன்னு யார் நம்ம சமுதாயத்துல சொல்கின்றோமோ அவங்கள்ட்டையும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த டிவைன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈவன் பகவான் அலிப்பூர் சிறையில அதுதான் சொல்றாரு. ஈவன் த வேர்ஸ்ட் கிரிமினல்ஸ் they put me to shame அப்படிங்கிறாரு. அவங்களையெல்லாம் பார்த்தோன்னா அவங்களோட உயர்ந்த குணத்தை எல்லாம் பார்த்த அப்புறம் இட் புட் மீ டு ஷேம் அப்படிங்கிறாரு. அதனால யாரையாவது நம்ம சொல்ல முடியுமா? பட் நம்ம அறியாமையில் இருக்கிறோம், அது குறித்து அறியாமலேயே இருக்கிறோம். அதனாலதான் இக்னோரன்ஸ் இஸ் எ செல்ஃப் அப்ளீவியன் ஆஃப் பீயிங். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் அறியாமல் இருப்பது, அதுதான் இக்னோரன்ஸ். ஒன்ஸ் நம்ம அறிந்து கொண்டோம் என்றால், அந்த ஒன்ஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அறிந்து கொண்டோம் என்றால், we become one with the knowledge. ஸோ இங்க இருக்கக்கூடிய நாலேஜ் இக்னோரன்ஸ் என்பது கற்றறிந்த அந்த இது கிடையாது. சாஸ்திர ஞானமோ இல்லை புக்கிஷ் நாலேஜோ கிடையவே கிடையாது. பகவான் ஸ்ரீ அரவிந்தரிடம் சேவை செய்து கொண்டிருந்த ஒரு இல்லிட்ரேட், படிக்காத ஒரு பெங்காலி லேடி, அவள் முகத்துல எப்பொழுதுமே ஆனந்தம் ததும்பிக் கொண்டே இருக்குமா. இது குறித்து நிரோத்பரன் கேட்கின்றார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட. அவள் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, கல்வி அறிவு இல்லாதவள், எந்த விதமான நாலேஜும் கிடையாது அவளுக்கு. பட் எப்படி அவள் முகத்துல அவ்வளவு ஆனந்தம் ததும்புகின்றது அப்படின்னு பகவான் சொல்றார். அதுக்கு பதில் சொல்றார், she opened to me அப்படிங்கிறார். she opened to me. அதனால்தான் அவளுக்கு அந்த she had realized, she had attained the Upanishadic realization அப்படிங்கிறார். உபனிஷத்திக் ரியலைசேஷன், உபனிடத்துல கூறக்கூடிய அந்த டிவைன் ரியலைசேஷனா இந்த வார்த்தையை தான் பகவான் யூஸ் பண்றார். உபனிஷத்திக் ரியலைசேஷன் அப்படிங்கிறார். உபனிஷத்துல கூறக்கூடிய அந்த ரியலைசேஷனை she had attained அப்படிங்கிறார் பகவான். அந்த அம்மா எந்த விதமான புக்ஸையும் படிச்சது கிடையாது. உபனிஷத்துனா என்னன்னு கூட தெரியாம இருக்கலாம் அந்த அம்மாக்கு. சாதாரண இல்லிட்ரேட் பெங்காலி லேடிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை ஞானத்துக்கும் நம்மளுடைய புறத்துல ஏற்படக்கூடிய நாலேஜ், நம்மளுடைய அட்டைன்மெண்ட், இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிறது தானே உண்மை இல்லையா? யார் அப்பேரண்டா இக்னோரண்டா இருக்கிறாங்களோ அவங்க உண்மையிலேயே நாலேஜபிளா இருக்கலாம், நாலேஜ் இருக்கலாம். யார் அப்பேரண்டா ரொம்ப கற்றறிந்த ஞானின்னு சொல்றோமோ அவர் உண்மையிலேயே இக்னோரண்டா இருக்கலாம். ஸோ இங்க நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய விளக்கம் வேற. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இக்னோரன்ஸ் அப்படின்னா நம்ம செப்பரேட்டா இருக்கிறோம், நானும் இந்த பன்முகத்தன்மையில நான் தனிப்பட்ட மனிதன் நினைக்கிறோமே, அதுதான் இக்னோரன்ஸ் இங்க. அதே போல இந்த வாழ்வில் நம்மளால தடம் தெரியாம இங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல தடம் தெரியல, ரூட் தெரியலன்னு என்ன பண்ணுவோம்? திருப்பி 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 ஒரே இடத்துல தான் சுத்திட்டு இருப்போம். அப்படிதான் நம்ம எல்லாருமே வாழ்க்கையில சுத்திட்டு இருக்கோம். எதனால அப்படின்னா நம்ம அந்த இக்னோரன்ஸ்ல இருக்கிறதுனால அப்படிங்கிறார். dwelling or circling in the ill understood maze of big. maze என்ன அர்த்தம்? மேஸ்ல நிறைய புரி, அப்படி எப்படி இங்க போனா அங்க போனா அப்படின்னு பார்க்கும். அதுலேருந்து இப்போ உள்ள போயிட்டோம் அப்படின்னா வெளியே வர முடியாது. நிறைய அந்த படம் போட்டிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். மேஸ் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ், பர்ப்ளெக்ஸிங், குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய
அந்த ரூட்ஸ். ஒன்ஸ் உள்ள போயிட்டோம் அப்படின்னா வெளியே வரதுக்கு நம்மளுக்கு ரூட் தெரியாது. அப்படிதான் நம்ம எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இக்னோரன்ஸ்ல இருக்கிறதுனால அப்படிங்கிறார். Ignorance is a self-oblivion of being, the experience of separateness in the multiplicity, and the dwelling or circling in the ill-understood maze of becomings அப்படிங்கிறார். சரி, இதுக்கு என்ன கியூர் அப்படின்னா நமக்கு கியூரே கிடையாதா? நம்ம மனுஷங்கள்லாம் ஹோப்லெஸ் பீயிங்ஸா, இப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியதானா அப்படின்னா கிடையாது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நமக்குள்ள இருக்கிற ஆன்மன் எப்பொழுதுமே அது பரிணாமத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு பிறவியிலும் பார்த்தோம் அப்படின்னா அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இங்க பகவான் சொல்றார், அது எப்படி இந்த டிஃபெக்ட் எப்படி கியூர் ஆகுது அப்படின்னா அந்த ஆன்மனினுடைய வளர்ச்சியினால கியூர் ஆகுது. அந்த ஆன்மன் எப்பொழுதுமே அந்த அந்த ஒன்னஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் கியூர்ட் பை த சோல் இன் த பிகமிங் க்ரோயிங் இன் டு நாலேஜ் அப்படிங்கிறார். ஸோ நீ வெளிப்புறத்தில் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ள இருக்கிற ஆன்மன் பார்த்தோம் அப்படின்னா அது ஒன் பாயிண்டடா போயிட்டே இருக்குது. வெளியில அந்த ஒரு மனிதன் அயோக்கியனா கூட இருக்கலாம், பட் அவனுடைய ஆன்மன் வேற ஒரு டைரக்ஷன் அந்த மேல நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்றாரு, இட் இஸ் கியூர்ட் பை த சோல் இன் த பிகமிங் க்ரோயிங் இன் டு நாலேஜ். அப்புறம் அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், அது குறித்த அந்த ஞானத்தை நோக்கித்தான் அந்த ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் போய் கொண்டிருக்கின்றது. into awareness of the being which becomes in the multiplicity all these existences அப்படிங்கிறார். எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் உலகத்துல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடுகள் தான். எப்படி ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு விதை இருக்கணும்ல, விதையில இருந்தா மரம் வருது. அது போல நமக்கெல்லாம் எது விதை அப்படின்னா அந்த பரம்பொருள் தான் விதை. which becomes in the multiplicity all these existences and can so become because that truth is already there in its timeless existence அப்படிங்கிறார். இங்க உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் பின்னாடி ஒரு உண்மை இருக்கு. அந்த உண்மை எங்க இருக்கு அப்படின்னா அந்த பரம்பொருள்கிட்ட இருக்கு. அந்த பரம்பொருள்கிட்ட தான் அந்த கீ இருக்கு, அந்த உண்மை இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறார். ரொம்ப அழகான பகவானுடைய வார்த்தைகள்ல நம்ம மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் நம்ம படிக்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். It is cured by the soul in the becoming, growing into knowledge, into awareness of the being which becomes in the multiplicity all these existences and can so become because that truth is already there in its timeless existence. எங்க timeless existence அர்த்தம்? காலத்தை கப்பாற்பட்ட நிலையில யார் இருக்காங்க? அந்த பரம்பொருள் தான் இருக்கு. நமக்கிட்ட இருக்கக்கூடிய, நமக்கு பின்னாடி நமக்கு விதியாக இருக்கக்கூடிய நம்முடைய இருப்பிற்கு காரணமாக விதியாக இருக்கக்கூடிய அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டுள்ள அந்த பரம்பொருள்கிட்ட இருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அடுத்தது போகலாம். The integral knowledge of Brahman is a consciousness in possession of both together, and the exclusive pursuit of either closes the vision to one side of the truth of the omnipresent reality. The possession of the being who is beyond all becoming brings to us freedom from the bonds of attachment and ignorance in the cosmic existence, and brings by that freedom a free possession of the becoming and of the cosmic existence. The knowledge of the becoming is a part of knowledge. It acts as an ignorance only because we dwell imprisoned in it, avidyayam antare, without possessing the oneness of the being, which is its base, its stuff, its spirit, its cause of manifestation, and without which it could not be possible. Thank you. படிக்கட்டுமா சார்? Yes, படிங்க please. The integral knowledge of Brahman is a consciousness in possession of both one and many together. If we pursue exclusively either the one or the many, we close our vision to one side of the truth of the omnipresent reality. The being is beyond all becomings. The possession of it brings to us freedom from the bonds of attachment
and ignorance in the cosmic existence. It brings by that freedom a free possession of the becoming and of the cosmic existence. The knowledge of the becoming, that is, the many, is a part of integral knowledge. It acts as an ignorance only because we dwell imprisoned in it. Avidyam Antare, Katha Upanishad 1.2.5. Within ignorance. Mind viewing things in the division, it makes instead of viewing itself and its divisions an instrumentation and phenomenon of the play of the truth of Sachidananda. Live Divine, Chapter 6, page 185, Mundaka 1.2.8. Living and moving within the ignorance, they go round and round, stumbling and battered, men deluded like the blind, led by one who is blind. Mundaka Upanishad 1.2.8, Life Divine, chapter, page 525. We live without processing the oneness of the being, which is the base, the stuff, and the spirit of multiplicity. Oneness is the cause of manifestation, and without which it could not be possible. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த சாப்டருடைய தலைப்பு இன்டெக்ரல் நாலேஜ். இன்டெக்ரல் நாலேஜ்னு என்ன அர்த்தம்? பரம்பொருளினுடைய எல்லா நிலைகளையும் ஒரு சேர கொண்டிருப்பது, அந்த உணர்வு நிலையை நாம் ஒரு சேர கொண்டிருப்பது. எனக்கு அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அந்த கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. சராசரி உலக வாழ்வில் இருக்கும்பொழுது எனக்கு ஐ லூஸ் தட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா மை நாலேஜ் இஸ் நாட் இன்டெக்ரல். அதே போல நான் அறியாமையில இங்க மல்டிப்ளிசிட்டியில இருந்து கொண்டு எனக்கு அந்த ஏகமா இருக்கக்கூடிய பரம்பொருளுடைய கான்சியஸ்னஸ் இங்க இல்லை அப்படின்னு சொன்னா எகைன் அந்த நாலேஜ் கிடையாது, இன்டெக்ரல் நாலேஜ் கிடையாது. ஸோ இன்டெக்ரல் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அ கான்சியஸ்னஸ் இன் பொசிஷன் ஆஃப் போத் டுகெதர் அப்படிங்கிறார். ஏதாவது ஒன்னதான் நான் பர்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம இந்த அது பாரம்பரியமா அது அதை கொண்டிருந்தார்கள். ஏன்னா அவங்களால ரெக்கன்சைல் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுனால பாரம்பரிய யோகத்துல அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பர்சியூட் ஆஃப் ஐதர். இதுல ஏதாவது ஒன்ன மாத்திரம் நம்ம கெட்டியா பிடிச்சிட்டு அது வழியில போகணும் அப்படின்னா நம்ம அந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலும் எங்கும் பரவி உள்ளது. அதை நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அது குறித்த உண்மையினுடைய ஒரு பகுதிக்கு நம்மை நம்மளுடைய பார்வையை அதற்கு திறவாக வைத்துக் கொள்வதில்லை. we close our vision to one side of the reality. ஒன்ன மாத்திரம் பார்த்துக்கிறோம், இதுதான் உண்மை அப்படிங்கிறோம். இன்னொன்னு நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் அப்படிங்கிறார். The exclusive pursuit of either closes the vision to one side of the truth of the omnipresent reality. இப்படிதான் நம்ம பாரம்பரியமா அவங்களால லிங்க் பண்ணிக்க முடியல. அதனாலதான் பட் இன்டெக்ரல் யோகால அது மாதிரி கிடையாது. இப்போ இதுதான் இன்டெக்ரல் யோகால என்ன பண்றோம், அதுக்கு தான் பகவான் ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த சென்டென்ஸ்ல. படிக்கலாம். இன்டெக்ரல் யோகால என்ன நடக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இன்டெக்ரல் யோகால என்ன பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? we rise step by step ரியலைஸ் பண்றோம். முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங். நோ டவுட் இதெல்லாம் மனிதர்களுக்கு சாத்தியமா அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எல்லா மனிதருமே வெதர் தே லைக் இட் ஆர் நாட் தே ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவும் நம்ம அறியாம அதில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சில பேருக்கு அந்த ரியலைசேஷன் சீக்கிரம் கிட்டும், சில பேருக்கு மெதுவாக வரும். இந்த இறையருள் தான் அதுல முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அந்த பரம்பொருளை ஹையஸ்ட் லெவலுக்கு போய் ரீச் பண்றோம். அசென்ட் அப்படிம்பார் பகவான். அதுதான் பொசெஷன் ஆஃப் த பீயிங். பொசெஷன் ஆஃப் த பீயிங் ஹூ இஸ் பியாண்ட் ஆல் பிகமிங்ஸ். எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை நாம்
அது குறித்த உணர்வு நிலையை அடைவது. ஒன்ஸ் அதை அடைந்தோம் என்ன ஆகுது, நமக்கு 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 கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தளைகள், பாண்ட்ஸ், அதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது. அதே போல இந்த உலக வாழ்வில் அறியாமையில் இருக்கின்றோமே, அதனில் இருந்தும் விடுதலை கிடைக்கின்றது. ஆனா இந்த நிலையிலே இருந்துறது கிடையாது. இந்த நிலையிலே இருந்துட்டோம் அப்படின்னா பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய வழியைத்தான் நாம் பின்பற்றுகின்றோம். இன்டெகிரல் யோகால அது கிடையாது. அடுத்த ஸ்டெப் இருக்கு. என்ன அது? அண்ட் பிரிங்ஸ் பை தட் ஃப்ரீடம் a free possession of the becoming. ஒன்ஸ் அந்த நிலையை ரீச் பண்ண பிறகு அங்கேயே தங்கிடாம நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருது. நமக்கு எதுலையுமே கட்டுப்படாத நிலையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விடுகின்றது. அந்த சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்றோம், நம்ம இந்த பன்முகத்தன்மையை வந்து நம்மால வந்து எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகள் தடைகளும் இல்லாமல் அதற்கு சிக்காமலேயே அதற்குள்ள உள்ள மெய்ப்பொருளை அறிய முடிகின்றது. அண்ட் பிரிங்ஸ் பை தட் ஃப்ரீடம் a free possession of the becoming அப்படிங்கிறார். இதுதான் இன்டெகிரல் யோகா. அண்ட் பிரிங்ஸ் பை தட் ஃப்ரீடம் a free possession of the becoming and of the cosmic existence. ஸோ இதுதான் வந்து இந்த பகவான் சொல்றாரு, நம்ம எதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அடைவது நமக்கு வந்து ஒரு சுதந்திரம். அது குறித்த ஞானம் சுதந்திரத்தை தருகின்றது. நாம் கீழ் உள்ள நிலையில கட்டுப்பட்டு இருக்கிறோமே, இந்த சூழலை சிக்கி கொண்டிருக்கிறோம், அதுல இருந்து விடுதலை கிடைக்குது. அந்த விடுதலை வைத்துக்கொண்டு நம்ம மேலே தங்கிட முடியாது. தங்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்கிறதுக்கு அந்த நிலைக்கு வந்து சொல்யூஷன் கிடையாது. கீழ் நிலைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், நம்மால வந்து சிறப்பாக கையாளணும் இந்த விஷயங்களை எல்லாம். அதுதான் வந்து இன்டெகிரல் யோகால இங்க அப்பதான் வந்து வாழ்வை வந்து லைஃப் டிவைனா மாற்ற முடியும். இதெல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் படிக்கும்பொழுது ஒரே ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, நம்ம வந்து நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலையும் எல்லா மனிதர்களுக்கு பின்னால் இருக்க டிவைன் ரியாலிட்டிய பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 அழுத்தம் இங்க தரப்படுகின்றது இல்லையா? நம்ம இங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இந்த டிவைன் ரியாலிட்டியை பார்க்க முடியுதா நம்மளால? எல்லா விஷயங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நம்ம பார்க்க முடியுதா? எல்லா மனிதர்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடிய அப்பேரண்டா அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய அமைப்புகளுக்கு தாண்டி நம்மளால ஒரு ரியாலிட்டியை பார்க்க முடியுதா அப்படின்னா அதுதான் இங்க பிராக்டிஸ் சக்சஸ். பார்க்க முடியல அப்படின்னா நம்ம இக்னோரண்ட்ல தான் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் கம்ஸ் பை லாங் பிராக்டிஸ். பகவான் இன்சிஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா அதுதான் இன்சிஸ்ட் பண்றாரு இங்க. என்ன காரணத்தினால நம்ம வந்து இங்க இந்த பன்முகத்தன்மையில இருந்து கொண்டு நம்மால என்ன காரணத்தினால நம்மளால வந்து அதுக்கு பின்னால் உள்ள அந்த உண்மையை உணர முடியல அப்படின்னா, இப்ப இருட்டிலேயே இருக்கிறோம். இருட்டிலேயே இருந்துகிட்டு நம்மால வந்து ஒரு பொருளை தேட முடியுமா? இருட்டிலேயே இருக்கிறோம். ஒரு இருட்டறையில இருந்து கொண்டு இன்னும் நம்மால வந்து ஒரு சாமான தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அது போலதான் இக்னோரன்ஸ்லயே இருந்து கொண்டு நம்ம எப்படி அந்த விஷயம் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ட்ரூத்தை கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்கவே முடியாது. குருடர்கள் வந்து குருடர்களை வழிநடத்த, ஒரு பார்வையற்றவர்களை வழி நடத்துவது என்பது கடினம் இல்லையா? அது போலத்தான் இங்க பகவான் சொல்றார். இதைத்தான் இங்க பகவான் வந்து ரெண்டு உபனிஷத்துல இருந்து பகவான் வந்து மீண்டும் மீண்டும் லைஃப் டிவைன்ல கோட் பண்றார். ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற சாப்டர்லையும் கோட் பண்றார் பகவான். அதே போல அந்த மைண்ட் அண்ட் சூப்பர் மைண்ட்லையும் கோட் பண்றார். அப்புறம் மெமரி, அந்த கான்சியஸ்னஸ், அந்த இதுலையும் கோட் பண்றாரு. இதுல கதாபனிஷத்துலையும் கோட் பண்றார். அப்புறம் மண்டகோபனிஷத்துலேருந்து கோட் பண்றார். அந்த அவித்யாயம் அந்தரே அப்படிங்கிறது. அவித்யாயம்னா என்ன அர்த்தம்? அவித்யான்னா நாலேஜ் இல்லாத நிலை அவித்யாயம். அந்தரேன்னா அந்தர்னா உள்ளேன்னு அர்த்தம். அதுக்குள்ளேயே எப்படி இக்னோரன்ஸுக்குள்ளே இருந்து கொண்டே எப்படி நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும்? கம் அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ். அந்த கருத்தை தான் பகவான் இங்க சொல்றாரு. அதனாலதான் நம்ம இக்னோரன்ஸ்க்குள்ளேயே இருக்கிறதுனால தான் நம்மளால வந்து எல்லாத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய டிவைன் ரியாலிட்டிய உணர முடிவதில்லை அப்படிங்கிறார். நம்ம வந்து ஒரு சிறையில இருக்கிறோம். அறியாமை என்கின்ற சிறையில இருப்பதனால தான் நம்மளால வந்து
பின்னாடி உள்ள ட்ரூத்தை புரிஞ்சுக்க முடியல. இதுக்கு டெஃபினேஷன் வந்து பகவான் வந்து அவரே கொடுத்துருக்காரு. எப்படி அப்படின்னா, இது வந்து சாப்டர் 6ல வருது, ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டியில சொல்றார். இதுக்கு இந்த 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 இதே அவித்யாயம் அந்தரேக்கு பகவான் 2 டெஃபினேஷன் வந்து, ஒன்று கதாபனிஷத் பேஸ்டு, இன்னொன்று முண்டகோபனிஷத் பேஸ் கொடுத்துருக்கிறார். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, மைண்ட் வியூயிங் திங்ஸ் இன் த டிவிஷன், it makes, instead of viewing itself and its divisions as instrumentation and phenomenon of the play of the truth of Satchitananda. மனது என்ன பண்ணுது, நம்ம எல்லாம் பிரிவினையில இருக்கிறோம். அந்த பிரிவினையில இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்குது. ஆனா அது எதை மறந்துடுது அப்படின்னா, தானே வந்து அந்த பரம்பொருளினுடைய ஒரு கருவி, அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஒரு கருவி, அதனுடைய தன்னுடைய செயல்பாடு அப்படிங்கிறத மறந்துட்டு தன்னால் ஏற்படுத்தி உள்ள அந்த பிரிவினைகளை உண்மை என்று அது நம்புகின்றது மனம். இது ஒரு டெஃபினேஷன் பகவான் சொல்றார். இன்னொரு டெஃபினேஷன் பகவானுடைய விளக்கம் எப்படி இருக்குன்னா, இத அந்த முண்டகோபனிஷத்து அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. லிவிங் அண்ட் மூவிங் within the ignorance, they go round and round, stumbling and battered, men deluded, like blind, led by one who is blind. அறியாமையிலுக்குள்ள இருக்கிறது எப்படின்னா, சுத்தி சுத்தி அங்கதான் திரும்பி அங்கதான் வர்றோம். நமக்கு வந்து எது சரின்னு வழி தெரியல. நம்மை வழி நடத்தவர்களும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இருள பார்வையற்ற நிலையில இருக்கிறோமோ, நம்மை வழி நடத்துபவர்களும் அத்தகைய தன்மை கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அத்தகைய சூழ்நிலையில தான் நம்ம எல்லாம் வாழ்கின்றோம். அதனால்தான் நமக்கு வந்து நம்ம காணக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த டிவைன் ரியாலிட்டியை, இறைத்தன்மையை, இறை அம்சத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். The knowledge of the becoming is a part of knowledge. It acts as an ignorance only because we dwell imprisoned in it அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்றார். Without possessing the oneness of the being, which is its base, எது நம்ம இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் கொண்ட அந்த பன்முகத்தன்மையுடைய பேஸ், அடிப்படை என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் தான். oneness of the being. Without possessing the oneness of the being, which is its base, its stuff, its spirit, its cause of manifestation. The oneness தான் வந்து நம்முடைய அனைத்து இருப்புகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது, அதனுடைய மூலப்பொருளாக இருக்கின்றது, அதனுடைய மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றது, அதனுடைய வெளிப்பாட்டிற்கு காரணமாகவும் இருக்கின்றது. இதை நம்ம வந்து அந்த ஒன்னஸை நம்ம வந்து அடையாம வந்து இந்த அறியாமையிலிருந்து விடுபட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. திருமந்திரத்துல பாடல்கள் வரும்போது